Welcome to this Concept Explainer brought to you by CBSE's Colab of Prof. Sam, that is profsam.com. இன்னைக்கு நாம யூனிட் 14 செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் டாபிக்க ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி யாருக்கும் புரியுற மாதிரி சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம டெய்லி யூஸ் பண்ற மொபைல் ஃபோன், லேப்டாப், டிவில இருந்து என் வீட்டு மேல இருக்கிற சோலார் பேனல் வரைக்கும் எல்லாத்துலயும் இந்த செமிகண்டக்டர் தான் இருக்கு. ஆனா இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. என்னது? இந்த செமிகண்டக்டரோட 100% பியூர் ஃபார்ம், அதுதான் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னு சொல்லுவோம். அது உண்மையில ஒரு நல்ல கண்டக்டரே கிடையாது. அப்படியா? பியூர் ஃபார்ம் யூஸ் ஆகாதா? ஒரு மெட்டீரியலோட பேரே செமிகண்டக்டர். ஆனா அதுவே சரியா கண்டக்ட் பண்ணாதானா? அது என்ன லாஜிக்? அது ஆல்மோஸ்ட் ஒரு இன்சுலேட்டர் மாதிரின்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. அதுதான் இங்க இருக்கிற ஒரு பெரிய ஆச்சரியம். இன்னொரு சர்ப்ரைசிங் விஷயம் சொல்றேன் கேளுங்க. ஒரு நார்மல் காப்பர் ஒயரை நம்ம ஹீட் பண்ணா அதோட ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாகும், கரண்ட் ஃப்ளோ கம்மியாகும். ஆமா, அது தெரியும். ஆனா ஒரு பியோர் செமிகண்டக்டரை நம்ம ஹீட் பண்ணா அது இன்னும் பெட்டரா கண்டக்ட் பண்ணும். எப்படி? ஹீட் ஒரு இடத்துல கரண்ட்டை குறைக்குது, இன்னொரு இடத்துல கரண்ட்டை அதிகமாக்குது. இந்த மாதிரி கேள்விகளுக்கு தான் நாம இப்போ பதில் தேட போறோம். ஃபர்ஸ்ட், இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் நான் என்னன்னு ஆணி புடுங்கின மாதிரி பார்ப்போம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு 100% பியோர் செமிகண்டக்டர் மெட்டீரியல். ஃபார் எக்ஸாம்பிள் சிலிகான், அதாவது SI, இல்லனா ஜெர்மேனியம், GE. ஓகே. இதுல வேற எந்த ஒரு கலப்படமும், அதாவது இம்பியூரிட்டியும் சேர்க்காம இருந்தா அதுதான் இன்ட்ரின்சிக். ஓகே, சோ இன்ட்ரின்சிக்னா 100% பியூர், கலப்படம் இல்லாத சிலிகான். புரியுது. பர்ஃபெக்ட். இப்போ இதுல எப்படி கரண்ட் வருதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நாம ஒரு மென்டல் பிக்சர் கிரியேட் பண்ணுவோம். ஒரு பெரிய டான்ஸ் ஃப்ளோரை கற்பனை பண்ணிக்கோங்க. சரி. அங்க நிறைய கப்பிள்ஸ் ஜோடி ஜோடியா கைய கோர்த்துக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ரொம்ப டிசிப்ளின்டா, யாரும் அவங்க இடத்த விட்டு நகரவே இல்ல. இந்த கப்பிள்ஸ் தான் நம்ம சிலிகான் கிறிஸ்டல்ல இருக்கிற கோவலண்ட் பாண்ட்ஸ், அதாவது 2 ஆட்டம்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்ட எலக்ட்ரான் பேர். ஓகே, டான்ஸ் ஃப்ளோர்ல கப்பிள்ஸ் டான்ஸ் பண்றாங்க. அந்த கப்பிள்ஸ் தான் கோவலன்ட் பாண்ட்ஸ். காட் இட். கரெக்ட். இப்போ திடீர்னு அந்த ஹால்ல ஏசி ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ரூமோட டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமா ஜாஸ்தி ஆகுது. அந்த சூடு தாங்க முடியாம சில கப்பிள்ஸ்குள்ள சண்டை வருது. ஒரு ஜோடி பிரிஞ்சிடுறாங்க. அப்போ அந்த கப்பிள்ல இருந்து ஒரு பார்ட்னர் கோவமா என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு டான்ஸ் ஃப்ளோரை விட்டு வெளியே போயிடுறாங்க. ஓ, சோ அந்த ஹீட் எனர்ஜினால பாண்ட் பிரேக் ஆகுது, அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. அப்படி டான்ஸ் ஃப்ளோரை விட்டு வெளியே போன அந்த பார்ட்னர் தான் நம்ம ஃப்ரீ எலக்ட்ரான். அவர் இப்போ ஃப்ரீயா எங்க வேயாலும் சுத்தலாம், சோ அவரால எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ண முடியும். ஓகே. ஆனா அவர் போன இடத்துல இப்போ ஒரு எம்டி ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்கும் இல்லையா? ஆமா, ஒரு காலி இடம். அந்த காலியான இடம் தான் ஹோல். சோ ஒரு பாண்ட் பிரேக் ஆனா ஒரு ஃப்ரீ எலக்ட்ரானும் ஒரு ஹோலும் கிரியேட் ஆகுது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. அப்போ ஒரு எலக்ட்ரான் வெளியே போனா கட்டாயமா ஒரு ஹோல் உருவாகும். ரெண்டு எப்பவுமே ஒன்னா தான் வருமா? சூப்பர் பாயிண்ட். எஸ், எப்பவுமே ஒன்னு கிரியேட் ஆனா இன்னொன்னு கட்டாயமா கிரியேட் ஆகும். அதனால தான் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ல நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸும் நம்பர் ஆஃப் ஹோல்ஸும் எப்பவுமே ஈக்குவலா இருக்கும். சரி, இப்போ இன்னொரு கேள்வி. அந்த ஹோலும் மூவ் ஆகுமா, இல்ல அந்த எம்டி ஸ்பேஸ் அப்படியே தான் இருக்குமா? ஆமா, அததான் நானும் யோசிச்சேன். ஒரு காலியான இடம் எப்படி நகர முடியும்? நல்ல கேள்வி. அந்த ஹோலுக்கு பக்கத்துல டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற இன்னொரு டான்சர், இங்க ஒரு எம்டி ஸ்பாட் இருக்கு, கொஞ்சம் ஸ்பேஷியஸா இருக்குன்னு அந்த காலி இடத்துக்கு ஜம்ப் பண்ணிடுவார். ஓகே. அப்போ அந்த டான்சரோட ஒரிஜினல் ஸ்பாட் இப்போ எம்டி ஆகிடும். அடுத்து இன்னொரு பக்கத்துல இருக்கிற டான்சர் அந்த புது எம்டி ஸ்பாட்டுக்கு வருவார். தூரத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு அந்த தனித்தனி டான்சஸ் மூவ் பண்ற மாதிரி தெரியாது. ஆனா அந்த எம்டி ஸ்பாட், அதாவது அந்த ஹோல் நகர்ந்து போற மாதிரி தெரியும். ஓ வாவ். சோ ஹோல் மூவ் ஆகுறது ஒரு இல்யூஷன் மாதிரி. ஆக்சுவலா அது பக்கத்துல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் அந்த ஹோலை ஃபில் பண்றதுனால கிரியேட் ஆகுற ஒரு எஃபெக்ட். புரிஞ்சிருச்சு. பெர்ஃபெக்ட்டா சொன்னீங்க. சோ முடிவு என்னன்னா, அந்த வெளியே போன ஃப்ரீ எலக்ட்ரானும் கரண்ட்டை கிரியேட் பண்ணும். இந்த மூவ் ஆகுற மாதிரி தெரியற ஹோலும் ஒரு கரண்ட்டை கிரியேட் பண்ணும். ஹோல் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் மாதிரி பிஹேவ் பண்ணும். சரி சரி. ஓகே, இந்த டான்ஸ் ஃப்ளோர் ஸ்டோரி எக்ஸாம்ல எழுத முடியாது இல்லையா? சோ இப்ப NCERT இது எப்படி டிஃபைன் பண்ணுதுன்னு பாப்போம். செக்ஷன் 14.3ல இருக்கிற டெஃபினிஷனை கொஞ்சம் படிங்க. In its crystalline structure,
Every silicon or germanium atom tends to share one of its 4 valence electrons with each of its 4 nearest neighbor atoms. These shared electron pairs are referred to as forming a covalent bond. As the temperature increases, more thermal energy becomes available, and some of these electrons may break away, becoming free electrons contributing to conduction. The thermal energy creates a vacancy in the bond. This vacancy with the effective positive electronic charge is called a hole. In intrinsic semiconductors, the number of free electrons, Ne, is equal to the number of holes, Nh. That is, Ne is equal to Nh is equal to Ni. இதுல கடைசியில NI ன்னு ஒரு டேர்ம் வருதே, இன்ட்ரின்சிக் கேரியர் கான்சென்ட்ரேஷன்னா என்ன? கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எலக்ட்ரானும் அப்புறம் அந்த மூவ் ஆகிற எம்டி ஸ்பாட் ஹோல், இவங்க 2 பேரும் தான் கேரியர்ஸ். Okay. கான்சென்ட்ரேஷன்னா ஒரு சின்ன வால்யூம்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கியூபிக் மீட்டர்ல எவ்வளவு கேரியர்ஸ் இருக்குன்னு சொல்ற எண்ணிக்கை. இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ல எலக்ட்ரான்ஸும் ஹோல்ஸும் ஈக்குவல் நம்பர்ஸ்ல இருக்கிறதுனால அந்த ஈக்குவல் கவுண்ட்டை தான் இன்ட்ரின்சிக் கேரியர் கான்சென்ட்ரேஷன் அல்லது NIன்னு சொல்றோம். பேசிக்கலி Ne is equal to NH is equal to Ni. Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com, that is profsam.com. இப்போ இந்த NI வேல்யூ எவ்ளோ இருக்குன்னு ஒரு ஐடியா வேணும் இல்லையா? ரூம் டெம்பரேச்சர்ல நம்ம சோர்ஸ் மெட்டீரியல்ல இருக்கிற கணக்குப்படி இன்ட்ரின்சிக் சிலிக்கானுக்கு NI வேல்யூ வந்து 1.5 into 10 to the power of 16 per cubic meter தான். 10 to the power of 16 அது பெரிய நம்பர் தானே. அப்போ நிறைய கேரியர்ஸ் இருக்குன்னு அர்த்தமா? நல்ல கேள்வி. பார்க்க பெரிய நம்பர் மாதிரி தெரியலாம், ஆனா இதையே ஒரு நல்ல கண்டக்டரான காப்பரோட ஒப்பிட்டு பார்ப்போம். காப்பர்ல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸோட கான்சென்ட்ரேஷன் வந்து 1028 per cubic meter ரேஞ்ச்ல இருக்கும். ஓஹோ. அப்போ பார்த்தா சிலிகான்ல இருக்கிற கேரியர்ஸோட எண்ணிக்கை ரொம்ப 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 கம்மி. இதோட விளைவு என்னன்னா, சிலிகானோட ரெசிஸ்டிவிட்டி, அதாவது கரண்ட்டை தடுக்கிற சக்தி 2.3 into 10 power 5 ஓம் மீட்டர் வரும். இது காப்பரை விட மில்லியன் மடங்கு அதிகம். மை காட், அவ்வளோ அதிகமா? அப்போ அது கரண்ட்டை கொஞ்சம் கூட அலோ பண்ணாது போல. ஆமா, இதுல இருந்து என்ன தெரியுது? பியோர் இன்ட்ரின்சிக் சிலிகான் ஒரு சூப்பர் மொக்க கண்டக்டர், ஆல்மோஸ்ட் ஒரு இன்சுலேட்டர் மாதிரி. இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணதான் நாம டோப்பிங் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் கிரியேட் பண்றோம். அத பத்தி நாம அடுத்த செஷன்ல பாப்போம். இப்போ எக்ஸாம்ல ஸ்டூடெண்ட்ஸ் பொதுவா பண்ற மார்க்க குறைக்கிற 2 தப்பான ஐடியாஸ பாப்போம். இவைதான் சைலண்ட் கில்லர்ஸ். ஓகே, என்ன மிஸ்டேக்ஸ் அது? மிஸ்கன்செப்ஷன் 1, இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ல சார்ஜ் கேரியர்ஸே இருக்காது. அது ஒரு பெர்ஃபெக்ட் இன்சுலேட்டர். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அது போரா கண்டக்ட் பண்ணுதுன்னு படிச்சுட்டு அதுல கேரியர்ஸே இல்லைன்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஆனா அது தப்பு இல்லையா? ஏன்னா நீங்க சொன்னீங்க ரூம் டெம்பரேச்சர் ஹீட்னால கொஞ்சம் பாண்ட்ஸ் பிரேக் ஆகும்னு. கரெக்ட். உண்மை என்னன்னா, அதுல சார்ஜ் கேரியர்ஸ், அதாவது எலக்ட்ரான்ஸும் ஹோல்ஸும் இருக்கு. ஆனா ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற தெர்மல் எனர்ஜினால உருவாகிறதால அதோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால அது போரா கண்டக்ட் பண்ணும், பட் ஜீரோ கண்டக்ஷன் கிடையாது. இட்ஸ் a very poor conductor, not a perfect insulator. ஓ, ஓகே. சோ கேரியர்ஸ் இருக்கு பட் ரொம்ப கம்மி, கண்டக்ஷன் இருக்கு பட் ரொம்ப புவர், அப்படிதான் சொல்லணும். பெர்ஃபெக்ட் இன்சுலேட்டர்னு சொல்லக்கூடாது. புரிஞ்சிருச்சு? பர்ஃபெக்ட். மிஸ்கன்செப்ஷன் 2, கரண்ட்டை எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் கேரி பண்ணும், ஹோல்ஸ்னா வெறும் எம்டி ஸ்பேஸ், அது கரண்ட்டை கொண்டு போகாது. இதுவும் ரொம்ப காமனான தப்பு. ஆமா, எனக்கும் அந்த டவுட் வந்துச்சு. ஒரு காலி இடம் எப்படி கரண்ட்டை கேரி பண்ண முடியும்? இதுக்கு நம்ம டான்ஸ் ஃப்ளோர் அனாலஜியை திரும்ப யோசிச்சு பார்ப்போம். அந்த எம்டி ஸ்பாட் நகருதுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அது எப்படி நகருது? பக்கத்துல இருக்கிற ஒரு டான்சர், அதாவது ஒரு எலக்ட்ரான், அந்த ஹோலை ஃபில் பண்ணும்போது அந்த ஹோல் எலக்ட்ரான் இருந்த இடத்துக்கு மூவ் ஆன மாதிரி ஒரு எஃபெக்ட் கிரியேட் ஆகுது. So, a hole moving is basically a nearby electron moving to fill it. The overall effect is like a positive charge moving. So, the movement of a hole is a real current. ஓ, அப்ப டோட்டல் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரான் கரண்ட் பிளஸ் ஹோல் கரண்ட், ரெண்டுமே கான்ட்ரிபியூட் பண்ணுது. இப்போ ரொம்ப கிளியரா புரிஞ்சிருச்சு. Excellent.
இத லைஃப் லாங் ஞாபகம் வச்சுக்க சில சிம்பிள் ட்ரிக்ஸ் சொல்றேன். மெமரி ஆங்கர்ஸ். சொல்லுங்க, அது எக்ஸாம் டைம்ல ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஒரு நிமோனிக். EHP, அதாவது எலக்ட்ரான் ஹோல் பேர். ஒரு கோவலண்ட் பாண்ட் உடைஞ்சா ஒரு எலக்ட்ரானும் ஒரு ஹோலும் எப்பவும் ஒன்னா ஒரு ஜோடியா தான் பேரா வெளியே வரும். EHPன்னு சொன்னாலே நீ ஈக்குவல் டு NH ஞாபகம் வந்துடணும். EHP, எலக்ட்ரான் ஹோல் பேர், நல்லா இருக்கு. அடுத்தது ஒரு கேட்சி ஃப்ரேஸ். இன்ட்ரின்சிக்ல எலக்ட்ரான் எப்பவும் சிங்கிளா வராது, ஹோலோட ஜோடியா தான் வரும். இது நீ ஈக்குவல் டு NH கான்செப்ட இன்னும் நல்லா மனசுல பதிய வைக்கும். இதுவும் நல்லா இருக்கு, ஈஸியா ஞாபகம் இருக்கும். இன்னொரு பிசிக்கல் ஐடியா, உங்க 2 கையும் சேர்த்து வச்சுக்கோங்க. இதுதான் ஒரு பெர்ஃபெக்ட் கோவலண்ட் பாண்ட். இப்ப கைய பிரிச்சா ஒரு கை ஃப்ரீ எலக்ட்ரான், இன்னொரு கை அந்த ஹோல், அதாவது எம்டி ஸ்பேஸ். பாத்தீங்களா, ரெண்டும் ஒன்னா தான் கிரியேட் ஆகுது. ஆமா, இது விஷுவலா பார்க்கும்போது இன்னும் நல்லா ரெஜிஸ்டர் ஆகுது. சூப்பர். ஓகே, வாங்க சம்மரைஸ் பண்ணிடலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த டாபிக்ல இருந்து தேவையான 3 முக்கியமான பாயிண்ட்ஸ். சரி. பாயிண்ட் 1, இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னா அது ஒரு எக்ஸ்ட்ரீம்லி பியூர் செமிகண்டக்டர். இதுல இருக்கிற சார்ஜ் கேரியர்ஸ் ரூம் டெம்பரேச்சர்ல தெர்மல் எனர்ஜினால கோவலன்ட் பாண்ட்ஸ் பிரேக் ஆகி தான் உருவாகுது. பாயிண்ட் 2, எப்பவுமே ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் கிரியேட் ஆனா கூடவே ஒரு ஹோலும் கிரியேட் ஆகும். அதனால இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் Ne is always equal to the number of holes NH. Formula: Ne is equals to NH is equals to Ni. பாயிண்ட் 3, எலக்ட்ரான்ஸும் ஹோல்ஸும் 2 பேருமே கரண்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாலும் அவங்களோட டோட்டல் கவுண்ட் ரூம் டெம்பரேச்சர்ல ரொம்ப கம்மியா இருக்கிறதால இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரோட கண்டக்டிவிட்டி ரொம்ப லோவா இருக்கும். அதனால இது பிராக்டிக்கல் டிவைசஸ்க்கு நேரடியா யூஸ் ஆகாது. 12th CBSE Physics, Chemistry and Mathsல மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்க propsum.comக்கு விசிட் பண்ணுங்க. That is PROF SAM, right? Yes, PROFSAM.com. All the best.